தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் மாம்பாக்கம், திருமாங்காடு, குன்னம், எச்சூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் அனைவரும் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதில் மாவட்ட தலைவர் அருள்ராஜ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இப்போ ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் மாதம் 8000 ரூபாய் பொருட்கள் வாங்குவதற்கு மீண்டும் ஒரு புரட்சிகரமான ஆட்சியை மேற்கொள்ள இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் ஸ்டைபண்ட், முதியோர்கள் பென்ஷன், மாற்றுத்திறனாளிகள் பென்ஷன், விதவையம்பல் பென்ஷன் எல்லாத்தையும் உயர்த்தி கொடுக்கிறதுக்கு ஆணையிட்டு இருக்கிறார். என் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த திட்டத்தை சீர்குலைக்க சில பேர் பிஜேபி என்ற போர்வையில வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க நிற்பது அதிமுக இல்லை, இரட்டை இல்லை, பிஜேபி நிற்கிறது. அந்த கட்சியை எப்பயும் விழுங்கி விட்டார்கள். தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி இருக்குமா என்று தெரியவில்லை. ஆகவே நறுமை தாய்மார்களை, பெரியோர்களை, உங்களுடைய விலை மதிக்க முடியாத பொன்னான முத்தான வாக்குகளை கை சின்னத்தில் வாக்களியுங்கள். நீங்கள் அளிக்கின்ற ஒரு கை சின்னத்திற்கான வாக்குகளும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்ற இரும்பு மனிதர் முதலமைச்சர் என்று ஒழிக்க வேண்டும் என்று